இந்த முள்ளு ஒவ்வொன்றிலையும் விஷம் இருக்கும். லேசா குத்துச்சுன்னு வைங்களேன், உண்மையா சொல்றேன், வலியில எக்ஸ்ட்ரீம் வலி இருக்கு தெரியுமா, அதை பார்க்கக்கூடிய சிச்சுவேஷன் வரும். லயன் ஃபிஷ் சொல்லுவோம், தமிழ்ல நம்ம தும்பின்னு சொல்லுவோம். நம்ம அண்ணன் சொல்றது 100% உண்மை. குத்து மட்டும் வாங்கணும், வலி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சரி வாங்க இத பத்தி டீடைலா பாத்துறலாம். லயன் ஃபிஷ் தமிழ்ல தும்பின்னு சில இடத்துல சொல்லுவாங்க. உலகம் முழுக்க இதுல 12 to 18 வகையானவனுங்க இருக்கானுங்களாம். எல்லார்ட்டையும் விஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இவன்ட்ட இருக்கிற முள்ளுல குத்து வாங்கணும்னா பயங்கரமான வலி, வீக்கம், வாந்தி, மயக்கம்னு எல்லாமே வரும். அந்த நேரம் செத்துடலாமான்னு கூட தோணுமா அப்படின்னு குத்து வாங்கினவங்க சொல்லி கேட்டிருக்கேன். இந்த விஷம் மனுஷங்களை கொல்லுமான்னு கேட்டா கிடையாது. ஆனால் உடம்பு சரியில்லாம ரொம்ப வீக்கா இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மீனால பாதிக்கப்பட்டால் சாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இதுக்கு எந்தெந்த இடத்துல விஷம் இருக்கும்னா, மேல இருக்கிற முள்ளு, அதாவது டார்சல் ஃபின்னுல கிட்டத்தட்ட 13 முள்ளுல விஷம் இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிற இந்த இடத்துலயும், அப்புறம் பின்னாடி இருக்கிற இந்த இடத்துலயும் விஷம் இருக்கிற முள்ளு இருக்கு. ஆக மொத்தம் நீங்க வாழை தவிர வேற எந்த இடத்த தொட ட்ரை பண்ணாலும் சங்குதான். இது எப்படி நமக்கு விஷ ஊசி போடுனா, அதோட முள்ள நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளம் இருக்கும். அதுல தான் விஷ சுரப்பிகள், அதாவது வெனம் கிளான்ஸ் இருக்கும். அதுட்ட நம்ம குத்து வாங்கும் போது அழகா அந்த முள்ளுல இருக்கிற தோல் மாதிரி அமைப்பு பின்னாடி போகி விஷத்தை உள்ள அனுப்பிடும். அப்புறம் என்ன, அவ்வளவுதான். குத்து வாங்கிட்டு வலியில வலிப்பு அந்த மாதிரி படுத்துற வேண்டியதான். வருங்காலத்துல இதுட்ட நான் குத்து வாங்கி வலி எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ போடுறேன். அந்த கண்கொள்ளா காட்சி எல்லாம் பார்க்கணும்னா அப்படியே லைட்டா ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இன்னுமாடா என்ன நம்பிட்டு இருக்கீங்க? உங்கள்ட்ட வீடியோல காமிக்க அதுட்ட நான் குத்து வாங்கி ஜிஹெச்ல அட்மிட் ஆகணுமா? பாடா சும்மா